ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இதில் மொத்தம் 5 ஜென்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட பீரியட் வந்து 1940 to 1956. இதில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா வேக்யூம் டியூப்ஸும் தெர்மியானிக் வால் மிஷினும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இன்புட் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சுடு கார்ட்ஸும் பேப்பர் டேப்பும் வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது வந்து பிரிண்ட் அவுட்டில் தான் வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஒர்க்ட் ஆன் பைனரி கோட். பைனரி கோட்னா 0 and 1. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ENIAC. ENIACனா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். EDVACனா எலக்ட்ரானிக் டிஸ்கிரிட் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். வேக்யூம் டியூப்ஸ் ஆர் தெர்மியானிக் வால் மிஷினோட பிக்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் பீரியட் வந்து 1956 to 1963. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட அது கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலராக இருக்குது. இதோட கம்ப்யூட்டிங் டைம் டேக்கும் வந்து லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிரான்சிஸ்டர் டெக்னாலஜியோட பிக்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் பீரியட் வந்து 1963 to 1971. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷனோட அது கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலராக இருக்குது. இதோட கம்ப்யூட்டிங் டைம் டேக்கும் வந்து லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து லெஸ் பவரையும் கன்சியூம் பண்ணுது, லெஸ் ஹீட்டை தான் வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதோட காஸ்ட் வந்து லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வணிக தொழில்நுட்பத்துக்கு வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டெக்னாலஜியோட பிக்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷனோட பீரியட் வந்து 1972 வந்து 2010 வரையும். இதில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து வெரி ஸ்மால் இன் சைஸாக இருக்குது. இது நம்ம கையிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர் வந்து வெரி லோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டே வந்து ஜென்ரேட் பண்ணுது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேசியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட இதோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜியோட பிக்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷனோட பீரியட் வந்து 2010லேருந்து இப்போ வரையும் நம்ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் மற்ற ஜென்ரேஷனில் இருக்க கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட்வேர் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வந்து சாஃப்ட்வேரும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அதிக திறன் கொண்டதாகவும் லார்ஜ் மெமரி கெப்பாசிட்டியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒரே நேரத்துலேயே நம்ம வந்து பல வேலையை செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டேஷன்னா கணக்கீடு, நானோ டெக்னாலஜி பேரலல் ப்ராசஸிங்னா நானோ தொழில்நுட்ப இணை செயலாக்கம். இது நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பிக்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.